सच्चिदानन्दमयो गुरुः उदेतु सततं सम्यक् अज्ञानतिमिरा यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःशुराशुरगणा देवाय तस्मै नमः। ॐ श्री परमात्मने नमः। अथ चतुर्दशोऽध्यायः। So we'll just see sort of what you've already seen. Quickly we will go through. Param bhuya pravakshami jnananam jnanamuttamam yajñātvā munayas sarve param siddhimito gatāh. So here itself, jnananam jnanamuttamam. See, if you actually see what jnanam, it's also divided into three types. Of course, most of us know, but still, why this is jnanam uttama? So jnanam, if some jnanam we get, that means நமக்கு பிரத்யக்ஷணுங்கிற வார்த்தை பிரத்யக்ஞ ஞானம். அது எப்படி கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, அந்த டைரக்ட்லி மூக்குல அந்த வாசனை, டச் அண்ட் வாட் எவர் சவுண்ட் வி ஹியர், இதெல்லாம் பிரத்யக்ஷ ஞானம், அதுல நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் இஸ் பரோக்ஷ ஞானம். பரோக்ஷம் இஸ் இட்ஸ் சம்திங் லைக் யூ ஹேவ் டு இன்ஃபர். அது ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ புகை வந்தாக்கா டெஃபினெட்லி தேர் இஸ் சம் ஃபயர் தேர்னு, அது ஒரு ஜென்ரலா கொடுக்குற எக்ஸாம்பிள். அது மாதிரி எல்லா விஷயமும் அப்படிதான். ஈவன் இப்போ தேர் இஸ் சம் ஸ்மெல் கம்மிங் ஃப்ரம் சே தட் இதுக்கு சே டைனிங் ஹால் பக்கத்துல வரும், ஓ ஓகே ஐ சி தோசை வாக்குறான் போல் இருக்கு. திஸ் சார்ட் ஆஃப் திங். எஸ், இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த ஜட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பரோக்ஷ ஞானம் தான். தென் த தேர்ட் டைப் அபரோக்ஷ ஞானம். அது வந்து பரோக்ஷ ஞானமும் கிடையாது, பிரத்யக்ஷமும் கிடையாது. சோ அது வந்து தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானம்க்கு நம்ம ஒரே இது சொல்றது வந்து அவர் ரியலைசேஷன், இட் இஸ் டைரக்ட். பட் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங், யோசிச்சு பார்த்தா எல்லாமே அபரோக்ஷ ஞானம் தான். இதுதான் இந்த பாயிண்ட், தட் மீன்ஸ் முக்கியமான பாயிண்ட். ஒய் வி சே அபரோக்ஷ ஞானம் எல்லாமே. இப்ப வந்து இப்ப நம்ம ஓகே, யூசுவலா திஸ் ஆல்சோ we have seen many times. When we see something, that cognition, that seeing takes place, of course, first through eyes, then the information goes to mind through electric pulses, you can say, and then the mind is seeing. That's what that seeing finally takes place in the mind. இது நிறைய தரம் பார்த்துருக்கோம். That means அந்த whatever we see, அந்த உருவம், that this thing
இஸ் அண்டர்ஸ்டுட் பை தி மைண்ட். அதுக்கு கண்ணு தேவையில்லை. சோ அது அதனால அந்த ஞானம் இருக்க, that is also, it is something like aproksha only, because mindல it is happening, that the shape or that urvam அது வந்து மைண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் it understands. சோ அதுவும் டைரக்ட் தான், அது அப்ரோக்ஷ ஞானம் தான். அதனால எல்லாமே அப்ரோக்ஷன்னு சொல்லலாம். சோ இது அதனால இது எல்லா ஞானத்தை விட ஞானானாம் ஞானம் உத்தமம். இந்த spiritual knowledge about the ultimate knowledge, about the we call it supreme knowledge, இதுதான் எல்லாத்த விட ஞானானாம் ஞானம் உத்தமம்ங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு. சோ அத ஐ எம் டெல்லிங் யூ அகைன். சோ இது உத்தம ஞானம்னு நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். சோ எல்லாமே சோ இது நமக்கு தெரிஞ்சாலே, அதாவது எல்லாமே அப்ரோக்ஷ ஞானம். இந்த what you call அந்த பேத புத்தியே இருக்காது. எவ்ரிதிங் ஜஸ்ட் ஹேப்பனிங் இந்த லார்ஜ் இந்த சிதாகாசத்துல எல்லாமே. சோ இதுதான் இது எல்லாமே அதுதான்ங்கிறது. இதை நம்ம மனனம் பண்ண பண்ண நமக்கு இட்ஸ் இன்ஃபேக்ட் இது இந்த நாலேஜ், தட்ஸ் வை இட் இஸ் கால் இந்த 14th chapter பூரா இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி டாக்ஸ் அபவுட் திஸ் ஒன்லி. அடுத்தது வந்து யஜ்ஞாத்வா முனய சர்வே பராம் சித்திம் இதோகதாக. இந்த முனைய அப்படின்னாக்கா நம்ம அந்த முனிவர்கள் அப்படிங்கிற இதுல இருந்தா வந்தது. முனிகள்னா முனைவர்கள், அதாவது இத எஃபர்ட் எடுத்துன்னு பண்றவா. அண்ட் தே ஹேவ் ஹை முமுக்ஷுத்வம். வி மஸ்ட் நோ திஸ்ங்கிறது. அதான் நமக்கு அவங்களுக்கு இருக்க டிஃபரன்ஸ். They spend almost, it's not, see, they leave everything else and then they try. But finally, they also come to know. அந்த முமுட்சுத்துவம் இருந்தாதான் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணறதுக்கு நம்ம வெளியில போகணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் வேற. பட் இந்த முமுட்சுத்துவம் இருந்தாதான் இதுக்கு நம்ம இந்த வைராக்கியம் வரும். That is craving for, other worldly things எல்லாம் ஸ்டாப் ஆகி இதுல நமக்கு வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அந்த இது வரும். அந்த முமுட்சுத்துவம் இது எப்படியோ தெரிஞ்சுக்கணுங்கிறது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு தட் இஸ் ஒரு வாட்டர்ல நம்ம குளத்திலயோ ஏரியிலயோ when they press நம்ம எப்படி எஃபோர்ட்டோட வெளியில வரும் பாக்குறோமா அந்த அளவு இருக்கணும். இந்த முனையாங்கிறவ they have been doing that. அதனால்தான் they could reach that final பராங்கதிம் சித்திம்ங்கிற இது யூஸ் பண்றது அச்சீவ்மெண்ட். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் நம்ம ஏர்லியர் சாப்டர் 13th chapter படிச்சிருக்கோம். இது ஓரளவு இந்த குரு மூலமா தெரிஞ்சுக்க இது எல்லாத்துக்குமே ஆக்சுவலி ஒரு பிசிக்கல் எஃபோர்ட் இஸ் நாட் ரிக்வயர்ட். இது வந்து நம்ம இனிஷியலா நமக்கு ஓகே நம்ம குரு மூலமா இல்லாம நம்மளா இது பண்றோம்னாக்கா நிறைய இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம் நம்ம பிசிக்கலாவே. அப்கோர்ஸ் தட் ஹெல்ப்ஸ். இது கூடாதுன்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கு இந்த கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லும் போது அந்த இடத்துல நீ இதை பண்ண அது பண்ண வெளியில இருக்கிற விஷயம் எதுவுமே சொல்ல. ஒரு அந்த டெம்பிள், அந்த சார்தாம் யாத்திரா ஆர் எனி ஆஃப் திஸ் திருப்பதியோ அதை பற்றி ஏறி அப்படிலாம் பண்ணறதுக்கு சொல்லல. ஆக்சுவலி இது அதனாலதான் ஞான கம்யம். இதெல்லாம் மைண்ட் ரிலேட்டட் எல்லாமே. சோ அதனால அதெல்லாம் தேவையில்லை. கிருஷ்ணர் இது பேசும்போது இதெல்லாம் கொண்டு வரவே இல்லை. சோ இது ஆக்சுவலி பிசிக்கல் எஃபோர்ட் நாட் ரிக்வயர்ட். இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்லி எவ்ரிதிங் இஸ் மைண்ட் தான், மைண்ட் மூலியமா தான். இது யோசிச்சு பார்த்தாக்கா இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்பர் 1 நோ பிசிக்கல் எஃபர்ட், நம்பர் 2 எல்லாமே மைண்ட் தான். எவ்ரிதிங் இஸ் மைண்ட். இது நமக்கு இந்த சாப்டர் படிக்க படிக்க நமக்கு இது கிளியரா தெரியும். தாட், மைண்ட்ல தாட் இருந்தா இட் இஸ் தி வேர்ல்ட். when there is no thought it is Brahman. மைண்ட் அப்படி இருந்தா பிரம்மன், இப்படி இருந்தா வேர்ல்ட். சோ அதனாலதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் நம்ம அதுதான் நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், பகுத்தறிவு. பகுத்துனா அதை வந்து பிரிச்சு அப்புறம் அந்த ஃபைனல் இதை அடையிறது. இப்ப நீங்க இதை எடுத்து பார்த்தா கீதால எடுத்துட்டா கூட 14th chapter is and 13th chapter இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குணத்திரய விபாக யோகம்.
விபாகனா அதை தனித்தனியா பார்த்து, யோகான்னா ஃபைனலி ஜாயின் அண்ட் தென் கெட் தி சுப்ரீம் ட்ரூத். இதே மாதிரி 13 சாப்டர்ல கஷேத்திரஜ்ஞ ஒரு ஞானம், அதுவும் விபாக யோகம் தான். அது இது என்ன அது என்னன்னு தெரிஞ்சுட்டு ஃபைனலி அந்த ஜாயின் தான். இது ரெண்டும் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் ஆக்சுவலி அப்படிங்கிற ட்ரூத் தான் இது அல்டிமேட் ட்ரூத். அந்த நமக்கு இந்த வேத புத்தி இருந்துட்டு இருக்கு, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் இத்தனை எஃபர்ட். சோ இது இது நம்ம நிறைய வாட் யூ கால் இது கம்ப்ளீட்லி இட் இஸ் மைண்ட் ஓரியன்டட். அதனால அதுக்குதான் நிறைய இந்த ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் எல்லாமே மைண்ட் தான். சோ அதுல நமக்கு அந்த கிளாரிட்டி இப்ப இதுல 14 சாப்டர்ல பின்னாடி 19 or 20th வேர்ட்ஸ் வரும்போது மேக்ஸ் இட் சோ கிளியர். அதனால அந்த இதுதான் முக்கியம் நமக்கு. சோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் இந்த அதர் ஸ்லோகாஸ். இப்போ நம்ம we are in 10th. சோ நீங்க இந்த 20th போறதுக்குள்ள எவ்ரிதிங் வில் பி கிளியர். அதனால இது ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். எஸ்பெஷலி போன சாப்டர் 13 and this 14 நமக்கு ஆக்சுவலி நல்லா இது பண்ண இது ரெண்டும் போறோம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அவ்வளோ விஷயம் இருக்கு இது ரெண்டுலயும். சோ நம்ம அந்த மனநம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அந்த முனைய சர்வே பராம் சித்திம் இதோகதாக. சோ இப்ப குணத்திரைய விபாக யோகம்லாம் நம்ம பார்த்தோம். அதான் இப்ப ஒன்னா பார்த்துட்டு வரோம். சோ இந்த 10th இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ 10th என்னது? இது கரெக்ட் தானே? தமஸ். ஓகே. ரஜஸ்தமச்சாபிபூய சத்வம் பவதி பாரத, ரஜசத்வம் தமಶ್ಚைவ தமசத்வம் ரஜஸ்ததா. ரஜஸ்தமச்சாபிபூய சத்வம் பவதி பாரத, ரஜசத்வம் தமಶ್ಚைவ தமசத்வம் ரஜஸ்ததா. இதுல வேர்ட் பை வேர்ட் சத்வம் பவதி, அதாவது சத்வா மேனிஃபெஸ்ட். பவத்தின்னு இந்த இடத்துல மேனிஃபெஸ்ட். By how does it manifest? Abhibhuya, by overpowering. Overpowering what? Raja cha tama, அதாவது ரஜசையும் தமசையும் ஓவர் பண்ணும்போது it manifests. அதே மாதிரி ரஜா it manifests by overpowering sattvam and tama. Similarly, tama manifests sattvam tata raja by overpowering sattva and rajoguna. So இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. சத்வா manifests by overpowering rajas and tamas. Rajas manifests by overpowering sattva and tamas. Tamas manifests by overpowering sattva and rajas. அதாவது இது டாமினேட்டிங் குணாவா ஆயிடும். சோ நம்ம பார்த்தோம் எவ்ரிதிங்னா ஈவன் ஆல் பீயிங் எல்லாமே எவ்ரி பீயிங் இஸ் மேட் ஆஃப் 3 குணாஸ். ஆல் ஆர் பார்ன் ஆஃப் பிரகிருதி. இது நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். 3 குணா தனியா இல்ல, பிரகிருதினால 3 குணாஸ் தான். ஒரு ஃப்ரம் இனர்ட் ஆப்ஜெக்ட், ஒரு ஜடப்பொருள்ல இருந்து டு தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஹியூமன் பீயிங், எவ்ரி திங் இன் த கிரியேஷன் இஸ் a product of பிரகிருதி. அண்ட் therefore அதுவும் நம்ம ஏழியர் பார்த்தோம். Therefore, everyone has got all the 3 gunas. இதுல டவுட்டே கிடையாது. Even though everything is
இப்போ மேட் ஆஃப் 3 குணாஸ், அதுல இந்த ப்ரொபோர்ஷன் அது யூனிஃபார்மா இருக்காது. இப்போ இனர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஜடப்பொருள்கள் எடுத்திருந்தா அதுலயும் 3 குணாஸ் ஆர் தேர். பட் அதுல என்ன, தமோ குணா வில் பி த மோஸ்ட் டாமினன்ட். அண்ட் அதனாலதான் அந்த இனர்ட் ஆப்ஜெக்ட் இட் டஸ் நாட் ஹாவ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேர்னிங் டெண்டன்சி எல்லாம் இருக்கவே இருக்காது. அதான் அதை நம்ம ஜடம்னு சொல்றோம், அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கோம். தென் கமிங் டு பிளான்ட் கிங்டம், it has got some amount of sattva and rajas. அது பார்த்தாக்கா even though it looks like an inert object, but the plant has got அதுக்கு கொஞ்சம் slightly more of sattva and rajas, and it has got some sentiency about environment. அதனாலதான் அது நிறைய தண்ணி விட்டாலும், when sunlight is there, there is it makes different. அது சரியா வளரும் வளராம இருக்கு. அதனால so the inert object does not have அதெல்லாம் அந்த extra sattva and rajas. So but இதுக்கு அந்த inert objectsக்கு இதெல்லாம் இருந்தா கூட அதுக்கு லேர்ன் பண்ணுங்கிற இது கிடையாது. அதனாலதான் we call it inert. இப்ப அனிமல்ஸ் வந்தா அதுல சத்வா அண்ட் ரஜஸ் ஆர் ஸ்டில் மோர் டாமினன்ட். அவளுக்கு there is some capacity to learn and understand. அது இந்த பிளான்ட்டோட ஜாஸ்தி. இந்த பிளான்ட்ஸ் ஸ்டேஷனரி ஸ்தாவர, பட் தி அனிமல்ஸ் தே ஆர் மூவிங். So that means rajoguna is more, slightly higher grade. Once we come to human being, sattva and rajas are still more dominant. Therefore the human beings have they got schools and colleges, படிக்கணும்ங்கற இது இருக்கும், and develop பண்ணனும், knowledge oriented. ஆனா all human beings, they do not have the same proportion of gunas. Some of them have got more sattva, some of them have got more rajas, and some have got more tamo guna. And therefore அவளோட ஸ்வபாவம், கேரக்டர் வேரி ஆகும். இதுல அபிபூயங்கிற வேர்டு இருக்கு. அதாவது overpowering raja and tamo. Sattva is dominant in satvika people. அத இது பண்ணிட்டு இது டாமினேட் பண்ணும். அதே மாதிரி if you take rajasic people, அது அவ சத்வ குணா அண்ட் தமோ குணாவை they overpower. தேன்னா அந்த குணம், rajas overpowers sattva and tamo guna. Similarly சத்வகுணா அண்ட் ரஜோகுணா அதை ஓவர் பண்ணி தமோ குணா becomes dominant in some people, tamasic people we call. So இதுல பார்க்கணும், when a person converts himself from rajo, tamo and sattva-guna, இந்த காம்பினேஷன்ல ரஜஸ் ஜாஸ்தி, அடுத்தது தமோ, அடுத்தது சத்வம். இத இவன் ஸ்லைட்டா பெட்டரா இருக்கிறதுக்கு ரஜோகுணா, அடுத்தது சத்வா, அப்புறம் தமசா, அந்த மாதிரி மாத்துறதுக்கு இது அதாவது ஆக்டிவ், இந்த ரஜோகுணா டாமினண்டா இருக்கிற இத அவளுக்கு என்ன ஆகும், இந்த ஆக்டிவிட்டி அது ஓரளவு செல்ஃப்லெஸ்ஸா தான் இருக்கும். அந்த ரஜோகுணா இருந்துட்டு அடுத்தது சத்துவ குணா கொண்டு வந்தாக்கா, அதாவது ஆர்டிஎஸ் டு ஆர்எஸ்டின்னு போட்டிருக்கு. ரஜோ தமோ குணால இருந்து ரஜோ சத்துவ குணா அந்த இது கொண்டு வந்தாக்கா அதுல கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆக்டிவிட்டி இருக்கும், பட் இட் இஸ் லிமிட்டட். இதை கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி மேல வர்றதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் நமக்கு எந்த குணம் பிரடாமதா இருக்குன்னு.
தட் இட் செல்ஃப் வேரிஸ். அது அது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது. குணா வந்து வேரி பண்ணிட்டு இருக்கும். பட் அதிகமா இருக்கிறத பத்தி தான் நம்ம பேசுறோம். இப்ப ஒரு சத்சங் அட்டன் பண்ணும் போதோ ஒரு டெம்பிளுக்கு போகும்போதோ இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சத்துவ குணம் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல தான் நமக்கு தோணும். அதனாலதான் நம்ம சொல்றோம், இப்ப திருப்பதிக்கு போறதோ இந்த மாதிரி ஹோலி பிளேசஸ் போகும்போது அவருக்கு நினைச்சாதான் நம்ம போக முடியும். அவர் நினைக்கிறதுனா சத்துவ குணம் அப்ப வரணும். அப்பதான் சோ இந்த கன்வர்ஷனுக்கு உபாசனா will convert a person from ரஜோகுண இருக்கிறத விட சத்துவகுணா கொண்டு வரதுக்கு இந்த உபாசனா வில் ஹெல்ப். அதாவது சத்வகுண பிரதானா அது கொண்டு வரதுக்கு அதுக்கு பல இது இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப சாதாரணமா நீங்க கேள்விப்பட்டிருப்ப இந்த இனிஷியேஷன், அதாவது ஒரு குருட்ட போய் தீட்ச மந்திரம், அந்த தீட்ச மந்திராங்கிறத அதுவும் நம்ம ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது வெரி பவர்ஃபுல். அது அவன் இந்த அவர் கூட கொஞ்ச நாளைக்கு என்ன அட்லீஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் வி ஸ்டாண்ட். நமக்கு தமோ குணம் ஜாஸ்தி இருக்கா ரஜோகுணம் அதெல்லாம் அவ அப்சர்வ் பண்ணிட்டு the குரு gives a தீட்ச மந்திரம். அதுக்கு இனிஷியேஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. அப்ப என்ன ஆறுது? இப்போ இதுவும் நம்ம பார்த்தோம். அதாவது இந்த ஃபேன் சுத்தும் போதோ பிக்சர்ல ஒரு சினிமால ஒரு வெஹிக்கிள் போகும்போது ரதமோ காரோ சைக்கிளோ எதுவா இருந்தாலும் ஆக்சுவலா வீல் முன்னாடி சுத்தணும். பட் அந்த வைப்ரேஷன் ஆஃப் அந்த இது இருக்க லைட் இருக்க அதனோட ஃப்ரீக்வன்சியை இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். அது ஜாஸ்தியா அது நிற்கும், இல்லைன்னா பின்னாடி சுத்தும். அதே மாதிரிதான் we can இந்த ஃபேனை நம்ம ஒரு டார்ச் லைட் ஃபாஸ்டா இது பண்ணா ஸ்பீடு குறையும், ஸ்டில் ஆகும். நம்ம இன்னும் ஃபாஸ்டா பண்ணா ஆப்போசிட் டைரக்ஷன் சுத்தும்படியா பண்ணலாம். நம்ம அது ட்ரை பண்ணி பார்த்து தெரியும். அதுதான் இந்த தீட்ச மந்திரம் பண்றது. நம்மளுடைய மனசு ஆல்வேஸ் மூவிங். அது சஞ்சலம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவார் அர்ஜுன் ஒரு இடத்துல. சோ அந்த மாதிரி இருக்கிற மனச ஸ்டில் அத கொஞ்ச நேரத்துக்காவது அதை அமைதிப்படுத்துறதுக்கு அதுதான் இந்த தீட்ச மந்திரங்கிறது. அதை கரெக்டா நம்ம ஒரு குரு டைம் கத்துன்னு பண்ணும்போது we can feel அந்த சமாதி நிலை ஆர் எந்த தாட்ல ஸ்டேஜும் போறதுக்கு அது இட் ஹெல்ப்ஸ் a lot. இதுக்கு இது ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி மந்திரம் இருக்கும். நம்ம we are not supposed to give out what we have. நமக்கு அந்த இனிஷியேஷன்ல என்ன கொடுத்தாங்கிறத இன்னொருத்தருக்கு சொல்லாம இருக்குன்னு சொல்லுவா குரு எல்லாம். பட் இது பிளேசஸ் லைக் இந்த ஆனந்தாசிரமம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்த் ஆஃப் கேரளா அந்த பார்டர்ல இருக்கு. அந்த இடம் பேர் என்ன? காஞ்சங்காடுங்கிற இடத்துல ஜஸ்ட் பிஃபோர் 60 கிலோமீட்டர் பெங்களூர்ல இருந்து அங்க ஆனந்தாசிரமம் இருக்கு. அவளோட தீட்ச மந்திரம் காமன், எல்லாருக்கும் அதே தான். அதுவும் நீங்க கேள்விப்பட்டிருப்ப. அது என்னன்னாக்கா ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம்னு. இது ரொம்ப நிறைய இடத்துல சொல்லுவாங்க, மோஸ்ட் வெரி எஃபெக்டிவ்னு. சோ அதை அந்த மந்திரம் ஏன் காமனா அப்படி கொடுத்துருக்காங்க? நீங்க அதுல பார்த்தீங்கன்னா அதனோட ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தா தெரியும். ஓம் இங்க இருக்கிறது என்ன சொல்றது, the formless non-dual presence which is everywhere. அதான் நம்ம பிரம்மன்கிற வேர்டு யூஸ் பண்றோம். ஸ்ரீங்கிறது இந்த டிவினிட்டி ஆஸ்பெக்ட். அதாவது இப்போ பிரம்மன்ல இருந்து மாயா இந்த பார்த்தோம் போன சாப்டர்ல புருஷா அண்ட் பிரகிருதி. அந்த பிரகிருதி தான் அது, தட் இஸ் டிவினிட்டி. சோ அந்த பிரகிருதி அத ஓம் ஸ்ரீங்கிற வார்த்தை. அடுத்தது ராம். இந்த ராம்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஓம் அண்ட் ஸ்ரீ. அதாவது கான்சியஸ்னஸ் அண்ட் அந்த டிவினிட்டி. அந்த காம்பினேஷனை கால் ராம். இந்த ராம் அயோத்தியா ராம் அல்ல, தசரத ராம் அல்ல, இது ஆத்மா ராம் அப்படின்னு ஆனந்தாசிரம்ல சொல்லும் போது சொல்லிக் கொடுப்பான். இது நமக்கு உள்ள இருக்கிற காம்பினேஷன் ஆஃப் போத். அந்த ராம்ங்கிறது என்ன?
அதுதான் we call இந்த ஏழியரை நம்ம பார்த்தோம். இது அந்த கான்சியஸ்னஸ் விச் இஸ் புருஷா அண்ட் பிரகிருதி, இந்த காம்பினேஷனை we call காட், ஈஸ்வராங்கிறது. அதை நம்ம பார்த்தோம் முன்னாடி. அதே மாதிரி இண்டிவிஜுவல் வந்து the consciousness and அவித்யா, அது அந்த காம்பினேஷனை we call individual, ஜீவன். அந்த இடத்துல ஈஸ்வராங்கிறது யூ கேன் சே பிரம்மன் அண்ட் மாயா, அந்த காம்பினேஷன். இங்க வந்து இண்டிவிஜுவல், மாயா வந்து தனியா வரும்போது இதெல்லாம் தத்துவ போதால ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இண்டிவிஜுவல்ங்கிறது அந்த புருஷா அண்ட் அவித்யா, இக்னோரன்ஸ், அது அந்த காம்பினேஷன் இந்த இண்டிவிஜுவல். சோ இது என்ன ஆகுது, when you chant ஓம் ஸ்ரீ, இந்த ராம்ங்கிறது தான் ஈஸ்வர் தத்துவம். அது வந்து காம்பினேஷன் ஆஃப் அபவுட் மேல இருக்கிற ஓம் அண்ட் ஸ்ரீ, அண்ட் இட் இஸ் பியாண்ட் தட். நம்ம நிறைய அதுவும் படிச்சிருக்கோம். இப்ப கடவுள் ஆர் காடுங்கிறது, ஈவன் தோ இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் பிரம்மன் அண்ட் மாயா, அதுல காட் இஸ் வந்து it is unaffected. Whatever is happening in the world, it is unaffected. நமக்கும் அதுக்கும் அதான் வித்தியாசம். இண்டிவிஜுவல் வந்து ஜீவா, அவன் வந்து he is affected because of these three gunas. அதுதான் முக்கியம். அதுல த்ரீ குணாஸ்னால அவன் அஃபெக்ட் ஆகிறான், அதுதான் வித்தியாசம். So he wants to come out of this. அந்த அதுக்கு தான் இந்த மந்திரம். அதை வந்து நம்ம கான்சென்ட்ரேட்டா மீனிங்கா புரிஞ்சுட்டு சொல்ல சொல்ல அது வந்து இவ்வளவு கோடி சொன்னா அங்க ஒரு இது இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் அகைன் த இண்டிவிஜுவல். ஒன் வில் பி லிபரேட்டட்ங்கிற வேர்ட். லிபரேட்டட்னால என்ன, இந்த யூ கோ பியாண்ட் தீஸ் த்ரீ குணாஸ், அதனோட இதுல இருந்து போறதுதான் அது. இது இட்ஸ் நாட் மிஸ்டிக்கல், இதே கிடையாது. இதை வந்து நம்ம ஏழியர் சாப்டர்ல பார்த்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3rd சாப்டர்ல ஒரு நிமிஷம் 37th verse நினைக்கிறேன். அதுல வந்து அர்ஜுன கேட்பான், என்னதான் இதெல்லாம் லேர்ன் பண்ணா கூட அப்பப்போ சில பாவச் செயல்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு அதாவது பாவச் செயல் என்ன எப்படி வருதுன்னு கேட்டா, கிருஷ்ண பகவான் சொல்வார், காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவன். இந்த ரஜோகுணத்தினால வர்றதுனாலதான் இந்த காமம், இந்த குரோதம்லாம். சோ அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு வந்து இந்த 42nd verse and 43rd verse ரொம்ப அருமையானது ரெண்டுமே. அதுல என்ன சொல்றது, இந்திரியாணி பராண்யாஹு இந்திரியேப்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி யோ புத்தே பரதஸ்து சஹ அப்படின்னு சொல்லும். அதாவது இந்த வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட்ல இருந்து அதோட மனசு பெருசு, அதோட இந்த நம்மளுடைய இன்டெலெக்ட் பெருசு, எல்லாத்த விட உயர்ந்தது சுப்ரீம் இதுன்னு கேட்டா அந்த பரம், அந்த பரம் அதுதான் பெருசு. இத சரியா தெரிஞ்சுட்டாக்கா அடுத்தது வரும், ஏவம் புத்தே பரம்புத்வா. இத தெரிஞ்சுட்டாக்கா இந்த ரஜோகுணம் எல்லாம் தூர போயிடும் இந்த கிளாரிட்டினால. தட் மீன்ஸ் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஐ ஆம் தட். அந்த கிளாரிட்டினால இந்த ரஜோகுணத்தோட எஃபெக்ட், அதாவது இவன் அதானே கேட்கறான், காம ஏஷ புரோத ஏஷன். சோ அது வந்து அதெல்லாம் விலகி போயிடும் அப்படின்னு தான் சொல்றாரு. சோ இந்த 3rd சாப்டர்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகான்னு அப்ப நம்ம இது பண்ணும்போது பார்த்துருக்கோம். சோ இப்ப வந்து லெட்ஸ் கோ ஃபர்தர். இது கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆயிட்டு, இப்ப வந்து இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோம், குணங்கள் இருக்க வாட் இஸ் ஈச் குணா, அது ஹவு இட் பைண்ட்ஸ் அஸ் அப்படின்னு பார்த்தோம். இத அதுவும் அதுல ஆக்சுவலா நம்ம அந்த குணாதான் நம்மள வந்து இந்த சரீரத்தோட நம்மனாக்கா நம்மளோட கான்சியஸ் அது கூட பைண்ட் பண்றதுன்னு. அது வந்து அதை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ அந்த 3 குணாஸ் என்னென்ன பண்றது, ஹவு தே பைண்ட் அஸ்ன்னு பார்த்தாச்சு. அது 4வது இதுலயே வரும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நமக்கு நிறைய கிளாரிட்டி வரும். அது என்ன போட்டிருக்கு,
சத்வம் ரஜஸ்தமயிதே குணா பிரகிருதி சம்பவாः நிபத்னந்தி மகாபாகோ தேஹே தேஹினமவ்யயம். சோ இந்த குணங்கள் தான் நம்மள இது கூட பைண்ட் பண்ணிடுறது, இந்த பாடி கூட அப்படிங்கிற வார்த்தைங்க. சோ இப்ப சரி அப்படி பைண்ட் பண்ணியாச்சு. லெட் us see what happens. இது இப்ப 11th இதுல இருந்து நம்ம இப்ப ஃபர்தர் போனோம்னாக்கா, சர்வத்பாரேஷு தேஹேஸ்மின் பிரகாச உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் விவ்ருத்தம் சத்வமித்யுத. சர்வத்பாரேஷு தேஹேஸ்மின் பிரகாச உபஜாயதே ஞானம் யதா ததா வித்யாத் விவ்ருத்தம் சத்வமித்யுத. இதுல இப்ப இதுல ரொம்ப இப்ப நம்ம எந்த இதுல இது பண்ண நம்மளே அசஸ் பண்ணிக்கிற மாதிரி இது. இப்போ இதுல என்ன சொல்றது, when the light of knowledge glows in all the sense organs in this body, then one will know that sattva is predominant in that. So இதுல இந்த எக்ஸ்பிளனேஷன்ல லிங்கம்ங்கிற ஒரு வேர்டு, அது என்ன இங்கிலீஷ்ல லிங்கம் இஸ் இண்டிகேஷன். அதுதான் ஒரு இதை கொடுக்கறது, இண்டிகேஷன். நம்ம ஐ பிலாங் டு வித், எனக்கு எந்த குணம் ப்ரெடாமினண்டா இருக்கு இந்த டைம்லன்னு. இது இந்த 11th வேர்ஸ்ல சத்துவ லிங்கம்னா என்னன்னு சொல்லியிருக்கு. 12th வேர்ஸ்ல ரஜோ லிங்கம், 13th வேர்ஸ்ல தமோ லிங்கம். இத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இதை பார்க்கலாம். சோ இதுல என்ன சொல்றது, இந்த 11th படிச்சோமே, அஸ்மின் தேஹே சர்வத்வாரேஷு பிரகாச உபஜாயதே. இந்த இடத்துல துவாரான்னாக்கா 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். சர்வத்வாரேஷு அண்ட் பிரகாஷ, இந்த இடத்துல அந்த 5 துவாரம் வழியாகும். பிரகாஷகான்னா பிரைட்னஸ். When all the 5 organs are bright and alert, they have great absorbing capacity, and therefore jnanam they are able to acquire faster. நம்ம பார்த்துருக்கோம், நல்ல சுட்டியான பையன் ஒரு தரம் கிளாஸ் சொன்னா போறோம், டக்குன்னு இதாயிடும். அதே மாதிரிதான் இங்கேயும் ஸ்பிரிச்சுவல் இதுலயும் டக்குன்னு பிடிச்சிருந்து வரும் அந்த இது இருந்தாக்கா. அதனால அந்த ஸ்மார்ட்னஸ், அந்த அலர்ட்னஸ், அது இந்த எஸ்பெஷலி சாத்விக் அது டாமினண்டா இருக்கும்போது இட் ஹேப்பன்ஸ். அடுத்தது ரஜோகுணம் எப்படின்னு பார்க்கலாம். அது 12th வேர்ஸ். லோப பிரகிருதிராரம்பஹ பிரவிருத்திராரம்பஹ கர்மணாமசமஸ்பிருஹா ரஜஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருத்தே பரதர்ஷப. லோப பிரவிருத்திராரம்பஹ கர்மணாமசமஸ்பிருஹா ரஜஸ்யேதானி ஜாயந்தே விவ்ருத்தே பரதர்ஷப. இது இந்த லோப நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் கிரீட். பிரவிற்த்திங்கிறது ஆக்டிவிட்டி. ஆரம்ப கர்மணாம் ஆரம்பிக்கிறது, அதாவது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க்ஸ். நிறைய ஒர்க் பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறது. அசம அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, அப்படின்னா ரெஸ்ட்லெஸ்னஸ். ஸ்பிருஹங்கிற வார்த்தை தட் மீன்ஸ் கிரேவிங். ஜாயந்தேனா இதெல்லாம் தே அப்பியர். யாருக்கு? ரஜசி விப்ருதே, when ரஜஸ் இஸ் predominant, அப்படி அப்ப இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு. அத பரதர்ஷப அப்கோர்ஸ் ஓ அர்ஜுனா அப்படின்னு. சோ இப்படின்னா என்ன? கிரீட், ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்டார்டிங் ஆர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க்ஸ்
ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் கிரேவிங், இதெல்லாம் தே அப்பியர் when rajas is predominant அப்படின்னு சொல்றார் ரஜனன். when rajogunas is dominant, இந்த லோபா இதான் ரொம்ப இது, அந்த greed, inordinate greed to achieve worldly things. நம்ம எல்லாரும் greed இருக்குன்னா இந்த எக்ஸ்டென்ட் சில பேர் at any cost they will do it. super ambitious persons. பட் ஆக்சுவலி இது நமக்கு தெரிய கொஞ்ச நாள் கழிச்சு, after some time a person should gradually change to sattva pradhana. ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நமக்கு அதை பண்ணி பண்ணி பண்ணி. அதனாலதான் நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் இதுக்கு அப்புறம் அந்த மெச்சூரிட்டிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். வந்ததுக்கு அப்புறம் they give more importance for spiritual activities and all. So but அது வரைக்கும் இந்த ரஜோ குணா people, they are highly ambitious. என்ன பண்ணுவோம், கண்டினியூஸ்லி ஸ்கீமிங், பிளானிங், இது போயிட்டே இருக்கும். அது மனசு சும்மாவே இருக்காது. அந்த பிளானிங்னால அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் இது இருக்கும். அதனால இந்த பிரவிற்த்திங்கிற வேர்டு இங்க யூஸ் பண்ணிருக்கு. அவெல்லாம் ஆல்மோஸ்ட் லைக் தே ஆர் ஒர்க்கஹாலிக்ங்கிற வேர்டு யூஸ் பண்றோமே, அந்த டைப் ஆஃப் பீப்புள். அதனால அவன் என்ன பண்ணுவான், ஆல் த டைம் இங்கேயும் அங்கேயும் ரன்னிங் அபவுட். அதனால என்ன ஆயிடுது, அவளுக்கு டைம் இருக்காது. எதுக்கு? they don't have time for nitya karmas, no time for japa, no time for puja. they have no time to question what is the real goal of life. அப்படியே போயிட்டே இருக்கும். அச்சோ இவ்வளவு வருஷம் பண்ணியாச்சு, இதை பத்தி திங்க் பண்ணலான்னு நிறைய பேர் சொல்லியிருக்கா. ஐ மீன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லலாம். அது அந்த மாதிரிதான் நடக்கும். சோ இந்த கர்மணா மஸ்மஹனாக்கா எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ணிட்டு அவன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பான், வித்தவுட் பாதரிங் வெதர் தே கேன் டேக் கேர் ஆஃப் ஆல் ஆஃப். அது பண்ண முடியுமான்னு தெரியாமலே எல்லாத்தையும் ஆரம்பிக்க வேண்டியது. தே வில் ஸ்டார்ட் இனிஷியேட் சோ மெனி ப்ராஜெக்ட்ஸ், பட் எவ்ரிதிங் வில் நாட் பி ப்ராக்ரஸிங். ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுற மாதிரி ஆகும் தி எக்ஸ்ட்ரீம் ரஜோகுணா பீப்புள். சோ கர்மணாம் அசமஹ அந்த வேர்டு இருக்கு. therefore what is their condition of our mind? எப்படி இருக்கும்? அசமஹ, எப்போ ரெஸ்ட்லெஸ் மைண்ட். அதனால இம்பேஷண்டா இருக்கும் எப்போ அந்த மைண்ட். சோ அதனால it leads to they have strong attachment அவளோட to their accomplishment, to அவளோட அச்சீவ்மெண்ட் எல்லாம். அதனால ஆட்டோமேட்டிக்லி they are highly egoistic. நம்ம பார்த்திருக்கோம் அதுவும். பட் அதுல பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தாக்கா, ஜெனரலி தீஸ் பீப்புள் ஆர் கிரேட் அச்சீவர்ஸ். அட் தி சேம் டைம் தே வில் பி ஹைலி, என்ன சொல்றது, வாலடைல். அப்படி இருப்பா இந்த இது. ஸோ இந்த 13th அது இதுக்கெல்லாம் ரெண்டுக்கும் ஆப்போசிட். தட் இஸ் ரஜோகுணா பீப்புள். அப்ரகாசோ பிரவித்திஷ்ச பிரமாதோ மோக ஏவ ச தமஸ்யேதானி ஜாயந்தே விப்ருத்தே குரு நந்தன. அப்ரகாசோ பிரவித்திஷ்ச பிரமாதோ மோக ஏவ ச தமஸ்யேதானி ஜாயந்தே விப்ருத்தே குரு நந்தன. அப்பிரகாசக அப்படின்னா அதுக்கு பிரகாசத்துக்கு ஆப்போசிட் டல்னஸ். அப்பிரவிற்த்தி, இது அப்பிரகாசம் சத்துவகுணத்துக்கு ஆப்போசிட். அப்பிரவிற்த்தி இன்ஆக்ஷன், அது ஆக்ஷன் ரஜோகுணா, இது இன்ஆக்ஷன். பிரமாதம்னாக்கா நெக்லிஜென்ஸ், கேர்லெஸ்னஸ். இதை தவிர ஏவச்ச மோக டெலூஷன். மோகன டெலூஷன். ஏதானி ஜாயந்தே, these things, அதாவது இப்ப பார்த்தோம்னா டல்னஸ், இன்ஆக்ஷன், நெக்லிஜென்ட், கேர்லெஸ்னஸ், இதெல்லாம் these appear in whom tamasic vibride, when tamas is predominant. ஓ அர்ஜுனா, இந்த இடத்துல கருணானந்தனங்கிற வேர்டு யூஸ் பண்றாரு. சோ இப்ப பார்த்தா மாதிரி அப்பிரகாஷா, ஆல் ஞானேந்திரியஸ் ஆர், அங்க அவனுக்கு பிரைட்டா இருந்தது, இங்க ஆர் டல்.
அப்பிரவர்த்திச்ச கர்மேந்திரியாஸ் they are all dull, neither ambitious nor contemplative. அப்பிரகாஷக, அதனால்தான் அது இண்டிகேட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் சத்வா. இந்த ரஜோகுணாவும் இட் இஸ் ஓவர் பவர்டு பை தமோகுணா. அதனால சத்வகுணா இஸ் ஆல்சோ ஓவர் பவர்டு. ஸோ பிரமாதா, அதனால நெக்லிஜென்ஸ் ஆல் த டைம், ஒரு சார்ட் ஆஃப் ஓவர் சைட்னஸ் ப்ராப்ளம் எப்பவுமே இருக்கும், மிஸ்டேக்ஸ் வரும். தேர்ஃபோர் பிரமாதா, கேர்லெஸ்னஸ், மோக, டெலூஷன், கான்ஃபிளிக்ட், லைஃப் லாங் அவனுக்கு வந்து he does not know what he wants to do, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து 3 டாபிக் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஈச் குணாவன்னா என்னன்னு ஒரு டெஃபினிஷன் மாதிரி, அதாவது நம்ம அதை வந்து ஈச் குணாவோட லட்சணம் அதை பார்த்துருக்கோம். அடுத்தது ஹவு தே பைண்ட், பந்தன பிரகார. அடுத்தது வந்து அதான் பார்த்தோம், தட் இஸ் ஹவு இட்ஸ் பைண்ட்ஸ் அ பர்சன். தேர்ட் டாபிக் நம்ம பார்த்தது இண்டிகேட்டர், இது எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு எந்த குணம் இருக்குன்னு. ஸோ இட் இஸ் கால் லிங்கா இண்டிகேட்டர். ஸோ நவ் இப்போ அடுத்த டாபிக் என்ன இந்த இதுல 14th சாப்டர்ல, கதிஹிங்கிற வார்த்தை இதுல இருந்து வரும்போ இந்த ஸ்லோகத்துல. கதிஹின்னா வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத், த டிராவல் ஆஃப்டர் டெத், எங்க போறோம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சாத்விக் குணா இருக்கிற பர்சன், சாத்விக் குணா டாமினேட்னா இருக்கிற பர்சன், அவன் எப்படி போவான், அவனோட டைரக்ஷன் ஆஃப் ஹிஸ் டிராவல் எப்படி இருக்கும். இப்ப பர்சன் டைஸ் ஆஸ் ரஜோகுணா பிரதான பர்சன், அவன் எப்படி இருக்கும். அதே மாதிரி இப்ப தமோ குணா பர்சன், அவனோட இது எப்படி இருக்குங்கிறது தான் இந்த நெக்ஸ்ட் வெர்ஸ்ல 14. யதா சத்வே பிரவிருத்தே து பிரளயம் யாதி தேஹப்ருத் ததோத்தமவிதாம் லோகான் அமலான் பிரதிபத்யதே. யதாது இஃப், தேஹபிருத்னா எ பர்சன் வித் தேகம். இந்த இடத்துல பிரளயம்ங்கிற வார்த்தை, பிரளயம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றது. அது என்ன பிரளயம்னா இந்த இடத்துல டைஸ் அர்த்தம், டெத். இந்த பர்டிகுலர் இடத்துல சத்வே பிரவிருத்தே, when sattva is predominant, ததா then pratipadyate, he attains amalan lokan, pure worlds. உத்தம விதான், விதாம்னா நம்ம அந்த தாம் இந்த தாம் சொல்ற மாதிரி, உத்தம விதாம்னா பிளேஸ் பிலாங்கிங் டு உபாகசாஸ், உபாசகாஸ். அவெல்லாம் என்ன, தே ஆர் ஆல் உபகா, அத உபசானாக்கா, உபசாகா அப்படின்னாக்கா யார் மேல கிரேட் டெய்டிஸ் அதை பண்ணிட்டே இருக்கிற அந்த மாதிரி பீப்புள் அங்க போய் சேருவோம் அப்படின்னு. So if a person dies when sattva is predominant, then he attains those pure worlds belonging to upasakas of great deities அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கு. That is after death என்ன ஆகுதுன்னு. So if sattva guna pradhana அஜ்ஞானி என்கிற வேர்டு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாரு, sattva guna pradhana அஜ்ஞானி when he dies, what will happen to him? Amalan lokan pratipadyate. Sattva-guna pradhana jnani will go to purer lokas, higher lokas. So இந்த இடத்துல அஜ்ஞானிங்கிற வேர்டு ஏன் இவர் யூஸ் பண்ணிருக்காருன்னா, வாட் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் ஞானி. ஞானிக்கு விதாத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும் நமக்கு தெரியும். அது ஞானி டஸ் நாட் டிராவல் அட் ஆல். ஆல் தி 3 சரீரம், அவரோட அந்த 3 சரீரம் இருக்க, சூலம், சூக்ஷ்ம, இந்த காரண சரீரம் மூணுமே
அதெல்லாம் டிசால்வ்டு இங்கே நவ் அண்ட் ஹியர்ங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். சோ அதனால என்ன ஆகுது, he is one with the all pervading பிரம்மன் அப்படின்னு சொல்றோம். அதான் அதனால இந்த இடத்துல அஜ்ஞானிங்கிற வேர்டு, இப் சத்வகுண பிரதான அஜ்ஞானி, அவனுக்கு அவனோட டெத்துக்கு அப்புறம் வேர் ஹி கோஸ்ன்னு இது சொல்லியிருக்கு. சோ எங்க போவான், அமலான் பியூர் புண்ணிய பிரதான லோகான் பிரதிபத்தியதே. அது இது தேர் ஆல் அட்டைன்ட் பை உத்தம விதாம் லோகான், அதாவது ரெஸ்ட்ரிக்டட் பை கிரேட் உபாசகாஸ், அவதான் அங்க இருப்பான் அந்த மாதிரி லோகா. So what about Rajapradana? What is the, we'll see in the next 15th verse. Rajasi pralayam gatva karma sangeshu jayate tata pralinastamasi moodhayo nishu jayate. Rajasi pralayam gatva karma sangeshu jayate tata pralinastamasi மூடையோ நிஷுஜாயத்தே. இது நம்ம படிக்கும்போது நமக்கே தெரியும், அதுல எல்லா வேர்டும் ஃபெமிலியர் வேர்ட்ஸ் தான் இருந்தா கூட. இங்கேயும் பிரளயம் கத்வா, ஹேவிங் டைட், ரஜசி, when rajas is predominant, ஒன்னி that is ஜாயத்தைனா எங்க போறோம், ஒன் இஸ் born, கர்ம சங்கிஷு அமிட் எல்லா அந்த அட்டாச் டு பீப்புள் ஹூ ஆர் அட்டாச் டு ஆக்ஷன், அந்த அந்த இடத்துக்கு போவோம். ததா அதே மாதிரி லைக் வைஸ் பிரலீனாக்கா ஹேவிங் டைட், இது அடுத்த இதுக்கு ரெண்டு இங்க ஒரே ஸ்லோகத்துல வந்து தமசுக்கு பிடிக்கும். தமசி when tamas is predominant, ஜாயத்தே ஒன் இஸ் born, ஜாயத்தேனா எங்க போய் பிறக்க போறோம், born மூடயோனிஷு இன் தி womb of deluded beings அப்படின்னு இருக்கு. இது ரெண்டையும் இந்த 15th இதுல வந்துருக்கு. அதாவது having died when rajas is predominant, one is born amongst those who are attached to action. Likewise, having died when tamas is predominant, one is born in the wombs of deluded beings. So இந்த வேர்ட்ஸ்ல வந்து travel of both rajoguna pradana and purusha, pradana purusha, as well as tamoguna pradana purusha, both are dealt with இதே இதுல. ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரஜ பிரதான புருஷா, செகண்ட் லைன் வந்து சிமிலர்லி தமோ. பிரளயம் கத்வா, having died, having left this physical body, when rajoguna is predominant, அப்படி இருக்கும்போது when he dies, Rajoguna is, that is, where they jayate, he will certainly be reborn. Adala doubt kidayadhu. Where karma sangishu, in a loka in which people are given to lot of karma, karma pradhana loka. அப்படின்னா என்ன, இந்த இது வந்து மனுஷ லோகா ஆர் பூலோகா, அங்கதான் இவன் போய் பரப்பான். யாரு, ரஜோகுணா. When tamasi, that is tamoguna predominance is there, when a person dies, then moodayonishu jayate, that person is reborn in a lower janma or lower planes of existence. Either the people will go to the lower lokas, or even if they are born in bhuloka, they will not get manushya janma, where free will and buddhi are there, but they will be born as animals. இதுவும் நம்ம இதெல்லாம் நிறைய பார்த்திருக்கோம், இதெல்லாம் சாஸ்திர பிரகாரம். They will be born as plants, where all they will never have a free will to acquire fresh karmas, and that is why they are called moodayoni. Moodayoni means buddhi is not evolved. அந்த மாதிரி இடத்தெல்லாம் பரப்பாங்க. சோ இப்ப நம்ம வந்து இந்த கதின்னா ஆஃப்டர் டெத் எங்க போவான்னு, அந்த 3 டைப் ஆஃப் பீப்புள், இதெல்லாம் டிஸ்கஸ். இப்போ அடுத்தது வந்து 16th, இதுல என்ன இது பண்றதுன்னு பார்க்கலாம்.
16th. कर्मण सुकृतस्याहुः सात्विकं निर्मलं फलम् रजसस्तु फलं दुःखम् अज्ञानं तमसः फलम्. இது ஆஹுஹுன்னா அந்த ஸ்கிரிப்சர்ஸ் அது என்ன சொல்றது? பலம், பலம்னா the result. கர்மண சுக்ருதஸ்ய ஆஃப் சாத்விக ஆக்ஷன் அது இருக்கிறவன் சாத்விக் ஆக்ஷன் அதுல இருக்கிறவன் நிர்மலம், நிர்மலம்னா பியூர் புண்ணிய பலம் அதை அவன் அடையறான். பலம் ரஜசக, ரஜசோட பலம் இதே மாதிரி அவன் இதுக்கப்புறம் என்ன இருக்கும்? துக்கம் இஸ், அதாவது துக்கம்னா சாரம், அதெல்லாம் அவன் போய் அடைவான் அவனோட பலம். பலம் தமசக, அதுக்கு என்ன ஆகுது? அந்த ரிசல்ட் ஆஃப் தமசிக் ஆக்ஷன் அதில் இருக்கிறவளுக்கு அஜ்ஞானம், இக்னோரன்ஸ். சோ இதுல என்ன சொல்றது? Scriptures, according to scriptures, the result of sattvic action is pure punya. The result of rajasic action is sorrow, whereas the result of tamasic action is ignorance. So இது வந்து இப்ப நம்ம பார்த்த அந்த கதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 5th டாபிக். அதாவது பலம் முந்திருந்து கதி, கதிங்கிறது ஆஃப்டர் டெத், பலம் வந்து இங்கே. சோ ஈச் குணாக்கு இருக்கிறத பாக்குறோம். கதி இஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப்டர் டெத். இந்த பலம்ங்கிறது இன் திஸ் லைஃப் இட் செல்ஃப். சோ சுக்ருதஸ்ய கர்மண பலம் சாத்விகம் ஆஹு. When sattvic a person undertakes activities, they are good and noble, and therefore the palam is sukridam, means punyam, punya palam. அதாவது spiritually elevating, which will promote peace, balance, tranquility. இதெல்லாம் அதுதான். அதனால which is நிர்மலம். நிர்மலம்னா pure, freedom from stress, freedom from tension, freedom from anxiety. In fact, the very presence of those people, one can feel and the shanti. சில பிளேஸ் இந்த மாதிரி ஆசிரம்ங்கிற மாதிரி இடத்துலாம் you can feel the peace of peace. அது clear up we will, and there is harmony, there is peace. இதுதான், that is called நிர்மலம் பலம். இதுதான். இன்ஃபேக்ட் அந்த காலத்துல வேட்டையாடும் போதெல்லாம் போகும்போது இந்த மாதிரி இடம் அவளுக்கு பார்த்தாலே தெரியும், சுத்தியோர அந்த பீஸ் இருக்கும். இது சொல்ல புலியும் மானும் பக்கத்துல இருக்கணும், பட் தே ஒன்ட் டச். பாம்பு பக்கத்துல கவலை இருக்கும், இட் ஒன்ட். அது மாதிரி ஒரு பீஸ், இந்த வைப்ரேஷன் இருந்தது இருக்கும். அப்படி ஒரு இடம் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த சாத்விக ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறவாள். இந்த ரஜசஸ்து பலம், when a person is a rajasic person, there will be a tremendous amount of activity. But the main problem என்ன? அதுல ஆக்டிவிட்டி இருந்தாலும் there is tension, anxiety, stress and strain, irritation, intolerance. இதெல்லாம் இருக்கும்போது பிசிக்கல் ஹெல்த்தும் இதா இருக்காது, மென்டல் பீஸும் இருக்காது. சோ ரஜசஸ்து பலம் துக்கம். அதனால அவளோட அந்த பலம் வந்து துக்கம் தான். என்னதான் ஆக்டிவிட்டிஸ் ஒரு நம்ம பார்த்திருக்கோம், நிறைய ஃபேமஸா இருக்கிற நிறைய பீப்புளுக்கு உள்ளுக்குள்ள பார்த்தா இந்த இதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தெரியாது. ஈவன் தோ தே ஹேவ் நிறைய வெல்த் தான் இருந்தா கூட. சோ அது எந்த ஆக்டிவிட்டி இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருந்துட்டே இருக்கு. இதை பார்க்கும்போது
tamasa karmanaha palam. Wherever tamasic transactions are going on, one keeps on sleeping. அஜ்ஞானம் தமசப்பலம், அதுதான் அஜ்ஞானம் தான் தமசப்பலம் போட்டிருக்கு. அதனால என்ன, human life is wasted. Ignorance will be perpetuated. So perpetuation of the ignorance, அதுதான் result of tamasic life. Exactly like animals. So அடுத்த ஸ்லோகம் குயிக்கா வேணாம், அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். ஆயிட்டா இல்ல இல்ல அதை படினா அடுத்து அதுக்கும் அடுத்தது ரொம்ப சத்வாத் சஞ்சாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவ ச பிரமாத மோஹௌ தமசோ பவதோ ஞானமேவ ச. இது அட்லீஸ்ட் மீனிங்கா பார்த்துடலாம். இது முந்தி பார்த்த மாதிரியே தான். இது knowledge is born out of sattva, greed is born out of rajas, negligence and delusion along with ignorance are born out of tamas. So இதுதான் இதுல ஆல்மோஸ்ட் இது சேம் ஐடியா தான் இதுலயும் இந்த வேர்ட்ஸ்லயும். So the predominance of the three gunas இந்த லைஃப்லயே இந்த இண்டிகேஷன் தான். இந்த திரைகுண பலம், திரிகுண பலம் அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞானம் எப்ப வருது, சத்துவகுணா இஸ் டாமினன்ட். பிகாஸ் ஞானேந்திரியாஸ் ஆர் பிரைட். ஸோ லேர்னிங் கெப்பாசிட்டி இஸ் ஹை, அப்சர்விங் கெப்பாசிட்டி ஆல்சோ இஸ் ஹை. இதை நம்ம முதல்ல பார்த்தாச்சு. ஸோ அந்த இடத்துல நாலேஜ். ஸோ ஞானம்னா சாத்விகம். அதே மாதிரி ரஜோகுணாக்கு என்ன, கிரீடு, ஆம்பிஷன், ஏகப்பட்ட பிளான்ஸ், ஸ்கீமிங், லாஸ்ட் பர்த் வரைக்கும் அது போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தமோ குணாக்கு அவ ஓவர் சைட், ஃபர்கெட்ஃபுல்னஸ், ஒமிஷன்ஸ் எக்ஸெட்ரா. மோகா அதுவும் இருக்கும், அதாவது டெலூஷன் ஆர் கான்ஃபிளிக்ஸ், இன்டெசிசிவ்னஸ், incapacity to decide anything. So இதெல்லாம் இது ஆல்மோஸ்ட் நம்ம அதனால என்ன வருங்கிறது 18th ஸ்லோகால இருக்கு. அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது எல்லாமே நீங்க உள்ள போக போக இப்ப 19th வரும்போது நமக்கு வாட் டு டூங்கிறது கிளியர் கட்டா சொல்லிருப்பாங்க. ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட், ஹவு டு டிரான்செண்ட் திஸ் திங், முடியுமா முடியாதா அதுவும் கிளியரா இருக்கும். அது எப்படி பண்ணணுங்கிறது தான். ஸோ அதுதான் அடுத்த. இப்ப ஈவன் தான் நம்ம ஏர்லியரா கொஞ்சம் பார்த்தோம், இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது இருந்தது. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஆர் எனி இனிஷியேட்டட் அந்த மந்திர தீட்சா வாங்கினது, அதெல்லாம் இட் வில் ஒர்க் இன் த மைண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ். அது இட் வில் ஒர்க், அது டவுட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பட் அந்த இன்வால்வ்டா பண்ணணும், அந்த முமுட்சத்துவத்தோட பண்ணணும். அப்படி பண்ணா இது இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்துல எப்படி ஹவு டு கோ அபவுட்ங்கிறதா இந்த எஸ்பெஷலி 19th வருது. இப்ப 18th இது கிட்டத்தட்ட ரெப்பிட்டேஷன் தான். ஊர்துவம் மேல போறோம், இந்த கேர்கா கீழே போறோம் நம்ம சொல்றோம். பட் அதுக்கு அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா, அதை நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். அறிவு